என்னோடய பேர் பத்மநாபன். நான் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஒரு உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவர் செக் பண்ணி நமக்கு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோங்கிறது ஒரு டெமோ வீடியோ WSC ஆர்வ சர்டிஃபிகேட்டாக நான் எடுத்து உங்களுக்கு பரிசோதனை நாடி பரிசோதனை பண்ணி பார்த்ததில்ல. ஸோ காற்றும் நெருப்பும் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுது. இந்த இணைக்கும் புள்ளியில் அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து இப்போ இந்த நாடிகளை பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். இவருக்கு பரிசோதனை பண்ணி பார்த்ததில்ல காற்றும் இருக்கும் அவருக்கு தெரியுது. ஸோ இது மூலிமா அவரோட குறைபாடு சரி செய்யப்படும். நன்றி. வணக்கம். இதுக்கு முன்னாடி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இப்போ எனர்ஜி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். இது எனர்ஜி ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. அவரோட உடம்புல இருக்கிற 6வது சக்கரங்களில் இருக்கிற குறைபாடுகளை சரி செய்கிறது தான் எனர்ஜி ஹீலிங்கு. ஸோ அதுக்கு அடிப்படையாக ஒரு எனர்ஜி ஹீலராக சில பயிற்சிகள் மேற்கொள்ளணும். அந்த பயிற்சிகளை எடுத்து தயார் நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம சிகிச்சை அளிக்க போகிறோம். ஸோ இந்த சிகிச்சை முறையில் இவங்க உடம்புல இருந்து தான கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு உப்பு கரைசல் நீரோ அல்லது ஒரு மெஸ்டிக் ஃபயரோ நம்ம கிரியேட் பண்ணி அவங்க அதுக்கு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முறையாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை செக் பண்ணி அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய சக்கரங்களையும் முறையாக செக் பண்ண போகிறோம். எந்த இடத்துல குறைபாடுகள் இருக்கோ அதுக்கு உண்டான முறைகளை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இவங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பார்த்துட்டோம். ஸோ முதல்ல இவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை நல்லா கரைச்சி விடுறோம். முழுமையாக கரைச்சி விட்டுட்டு எந்தெந்த சக்கரங்களில் இம்பாலன்ஸ் இருக்கோ அதை வெளியேறதுக்கு உண்டான குறியீடுகளை பயன்படுத்த போகிறோம். இந்த குறியீடுகள் மூலிமா இவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிராண கழிவுகளை இந்த ஸ்டிக் கரையில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 3 முறை பிராண கழிவுகளை வெளியேற்றோம். அடுத்து இந்த பிராண கழிவுகளை வெளியேற்றிட்டு இந்த இவங்களுக்கும் அந்த ஸ்டிக் கரைக்கும் உண்டான தொடர்பை துண்டித்து அந்த இடத்துல ஒரு சீல் குறியீடை போடுறோம். அடுத்து இவங்களுடைய சக்கரங்களுக்கு தேவையான குறியீடுகளை பயன்படுத்தி அதில் கூடிய இம்பேலன்ஸை குறைக்க போகிறோம். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆறாவை மீண்டும் ஒரு முறை செக் பண்ணிக்கிறோம். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்களை பேசுறதை எடுத்து உட்கார வைக்க போகிறோம். அப்படியே வலப்புறமாக திருப்பி வலப்புறமாக திருப்பி காலை தொங்கணும். கந்தர முடி வாரத்தில் எடுக்கணும். கைகளை மேலே வச்சுக்கணும். ஸோ அவங்க கைகளுக்கும் குறியீடுகளை பயன்படுத்திட்டு அவங்களுடைய அனைத்து சக்கரங்களுக்கும் சக்தி ஊட்டும் முறையை செய்யணும். ஸோ இதன் மூலிமா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் சரி செய்யப்பட்டது. அவங்களுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பை நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இதுதான் எனர்ஜி ஹீலிங் முறை. நன்றி.